Hi friends, welcome to Dana Tamil Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை மாவு மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு கொஞ்சமா ஒரு பவுல்ல நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஃபுல்லா சேர்க்க வேணாம், கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். கேரட் நல்லா துருவி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொடமிளகா பொடியா நறுக்குன பச்சை மிளகாய், காரத்துக்கு இது மட்டும்தான், பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம், வேறு எதுவும் நம்ம சேர்க்கல. பொடியா நறுக்குன கொத்தமல்லி, பொடியா நறுக்குன கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா நைஸாக கேரட் சீவுறதுல சீவி வச்சுருக்கோம், உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையும் நுணுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஈவினிங் டைமில் வந்து குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னால் இதை செஞ்சு கொடுத்தோம்னா இது ஒரு ஒன்றை சாப்பிட்டாலே நல்லா ஃபில்ஃபுல்லாக இருக்கும். இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக, நம்ம இதில் ஒன்றும் தேவையில்லாததெல்லாம் சேர்க்கல, எல்லாமே கோதுமை மாவும் ஹெல்த்தி தான், முட்டை ஹெல்த்தி தான், கேரட் எல்லாமே ஹெல்த்தியானது தான். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. தண்ணியே இதில் நான் சேர்க்கலை, நம்ம கேரட்டில் உள்ள உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியே கரெக்டாக இருக்குது. முட்டை வேறு சேர்த்துருக்கோம், அதுவே சரியாக இருக்குது. தேவைப்பட்டால் நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட நான் தண்ணியே சேர்க்கலை, இதில் உள்ள தண்ணியே கரெக்டாக இருக்குது. இதான் நம்ம எடுத்து நம்ம தோசைக்கல்லை தட்டுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு தடவை உங்களுக்கு உப்பெல்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு நம்ம தட்ட வேண்டியது தான். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை பற்ற வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அடையாக தட்டி எடுத்துடணும். இப்போ நல்லா கல் சூடாயிடுச்சு, இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து சின்ன சின்ன அடையாக தட்டிக்கலாம். தண்ணியில் லைட்டாக கையை நனைச்சிக்கிட்டு தட்டினீங்கன்னா கையிலேயே ஒட்டிக்கிட்டு வராமல் நைஸாக தட்டிக்கலாம். அது மாதிரி தட்டிக்கோங்க. நம்ம தண்ணி தொடாமல் தட்டினோம்னா நம்ம கையிலேயே ஒட்டிக்கிட்டு வரும், அதனால் லைட்டாக தண்ணி தொட்டிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ரொம்ப ஆயில் வேணான்னா நம்ம ஊற்றின ஆயிலே போதும், எக்ஸ்ட்ரா ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வேறு ஒன்றுமே சேர்க்கல, காய்கறி தான் சேர்த்துருக்கோம். பயப்படாமல் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா ஹெல்த்தியானதாக தான் இருக்கும். இதே மாதிரி நல்லா கோல்டன் கலரில் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தட்டி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு நான் எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன செஞ்சேன், என்ன இது முட்டை கோதுமை மாவுலாம் வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒன்றுமாவே செஞ்சுட்டியா? வேறு என்னென்ன போட்டிருக்கிறதுல? கேரட்டு, உருளைக்கிழங்கு, கொடமிளகா. சாப்பிட்டா இருக்கு. முட்டை வாசிக்குது. அதான் முட்டை போட்டிருக்கேன், 3 முட்டை போட்டிருக்கேன். சாப்பிட்டு பாருங்க. ஆம்லெட் மாதிரி நல்லா இருக்குப்பா. டேஸ்ட்டாக இருக்குல்ல, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா ஆம்லெட் மாதிரியே இருக்குது, ஆம்லெட் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் ஒன்று கொடுத்தாலே நைட்டு சாப்பிட்டு நல்லா ஃபுல்லாகிடும், வயிறு ஃபுல்லாகிடும். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.